வணக்கம். மலைப்பு செய்திகளில் இன்னைக்கு எனக்கே புரியல என்ன செய்தின்னு. புதுசாக புலிக்கட்டு அப்படின்னு ஏதோ ஒரு வீர விளையாட்டு லான்ச் பண்ணதா சொல்லிடுறாங்க தமிழ்நாட்டில். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்ம ரிப்போர்ட்டர் வேலன் அங்கே இருக்கார் ஸ்பாட்டில். மிஸ்டர் வேலன், புலிக்கட்டுன்னு ஏதோ புதுசாக ஒரு வீர விளையாட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன இது புலிக்கட்டுன்னா? ஆமாம் சார், இப்போ ஜல்லிக்கட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி புலிக்கட்டு சார். அதை நானும் சொன்னேன், நீங்களும் சொன்னீங்க. என்னன்னு எனக்கு புரியல சார். புளியை ரொம்ப நாளாக சாப்பிடாம விட்டு ரொம்ப டயர்டாகி அது பாஞ்சி எப்படி பிடிக்கிட்டு தான் இது சப்ஜெக்டே. என்ன புலி ரொம்ப நாளா சாப்பிடலன்னா எலும்பு தோலுமா இருக்கும், அதால எழுந்து நடக்கவே முடியாது. ஆமா, அதே யாராவது கையை பிடிச்சி தான் அழிச்சுட்டு வரணும். ஆமா, அது எப்படி பாயும், அது எப்படி ஒரு தடக்குவான் சார். இந்த வீரன் ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரும் சாப்பிடல சார். அவரும் சாப்பிடாம அவரும் டயர்டாகி இதுதான். அவரும் டயர்டு, அவரும் சாப்பிடல. ஆமா, புலியும் சாப்பிடல. ஆமா, ரெண்டு பேரும் சாப்பிடாம உண்ணாவது இருக்கிறதுல பேர் என்ன? புலிக்கட்டு. எங்க இந்த ஃபைட் இருக்குதுல? இல்ல சார், ஃபாஸ்டா மாதிரி கேள்வி கேட்காதீங்க சார், ஒவ்வொன்றா சொல்றேன் சார். என்ன புரிய நம்பர் சொல்லுங்க கான்செப்ட். சிம்பிள் மேட்டர் சார். புலி சாப்பிடல இல்லையா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இல்லையா, மெல்லமா நடந்து வருது சார். சரி, நம்ம வீரன் இருக்கா பாத்தீங்களா, அவரும் சாப்பிடல, அவரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு மெல்லமா பக்கத்துல ரெண்டு பேரும் பக்கத்துல வராங்க சார். இது என்ன புலியும் வீரனும் டூயட் பாடுற மாதிரி இருக்குது? இந்த பாட்டு தான் கம்போஸ் பண்ணிக்கிறீங்களா? நான் கேட்கறது ஃபைட், ஜல்லிக்கட்டு மாதிரி புலிக்கட்டுன்னு சொன்னீங்க. அதுக்கான ரூல்ஸ் என்னன்னு சொல்லுங்க. கேட்காதீங்க, இஷ்டத்துக்கு கேட்குறீங்க சார். ஒவ்வொன்றா சொல்றேன் கேளுங்க சார். புலி வாயை கட்டிடுவாங்க சார். புலி வாயை கட்டிடுவாங்க? ஆமா சார். அப்ப எப்படி புலி பாயும் சார்? வாயால பாய் போகுது, காலால தானே பாய் போகுது. ஓஹோ, அப்ப புலியோடைய காலை கட்டல, ஆமா, அதனால அது பாயுன்றீங்க. ஆமா. சரி, அப்ப இந்த வீரன் கையை கட்டிடுவோம். வீரனோட கையை கட்டுறீங்க? ஆமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. வீரனோட கையை கட்டிங்கன்னா அவன் எப்படி அடக்குவான்? அவன் அடக்க மாட்டான் சார். அவன் அடக்க மாட்டானா? அவன் அடக்கிறதுக்கு டப்பிங் வச்சுப்பானா? டப்பிங் வச்சுப்பா? நான் எவ்வளவு பெரிய மேட்டர் பேசிருக்கேன், டப்பிங் ஜோக் அடிக்கிறீங்க. சரி, புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப இவன் கையை கட்டிடுறான், புலிக்கு வாயை கட்டிடுறீங்க. அப்ப எங்க இருந்து ஃபைட் சார்? இப்ப புலி பாயும் சார், அவன் மேல பாயும். இவன் அடக்க மாட்டான்றீங்க? அடக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? டபாய்ப்பான், இப்படி இப்படி இப்படி. புரியுது உங்களுக்கு? டபா சொன்னா புலி டயர்ட் ஆயிடும். டயர்ட் ஆயிட்டு இவன் காலில் வந்துடும். இவன் ஆசீர்வாதம் மட்டும் அச்சதை போட்டு. இது பேர் ஃபைட்டு. எனக்கு புரியல. ஏங்க, அது இவன் டபாய்க்கிறான், அது பாயுது, கடைசியில காலில் ஊந்துருதுன்றீங்க. அப்படி என்னதான் ஆகுது? எதாவதா? புலியோட வாய் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துடலாம். அது வாயை கட்டினா அதை எடுத்துடுறான்? ஆமா. ஐயோ, அது கடிச்சிருப்பேன். கடிக்காத. எப்படி? புலியில பல்லு இல்லையே. பல்லு இல்லையா? ஆமா. அது என்ன புலிக்கு சின்ன வயசுல இருந்த பல்லு வளரலையா, இல்ல அது என்ன பொக்கையா? இல்ல, புலி பொக்கை சார். சரி, புலி பொக்கை. அதோட வாயை திறந்து என்ன பண்ணுவான் சார்? வாய் திறக்கிறாங்கல்ல, இந்த வீரன்ல பல் கட்டுறான் சார். புலிக்கு இவன் பல்லு கட்டுறான்? ஆமா சார். என்னது இவன் வீரன் பல்லு கட்டுவான்னு பார்த்தா அவன் பல்லு கட்டிட்டு இருக்கான். இது பேர் ஒரு ஃபைட்டு, இது பேர் புலிக்கட்டு. கடைசியில் என்ன, அந்த பல்லு கட்டுறது தான் அந்த புலிக்கட்டு? ஆமா சார். அப்படி இவன் அந்த புலியை கட்டிப்போம், அது இவனை கட்டியும். கரெக்டா சொன்னீங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு நியூஸ். ஓகே, வேற ஏதாவது இருக்கா விஷயம் பத்தி பேச சார்? என்னது? அசோசியேட் சாலரி பேமெண்டா? ஆமா. உன் பே கேக்குறீங்க? ஆமா. எப்படி உங்க பேர்ல ஒரு செக் 5000 ஒரு கலெக்ட் பண்ணீங்க சார்? 10,000 ரூபாய் சார். இல்ல, உங்களுக்கு கட்டு, அதாவது பே கட்டு. புலி கட்டுன்னு ஒரு அபத்தமான ஒரு நியூஸ் சொன்னீங்கல்ல, அதுக்கு தண்டனை நாங்க கணக்குல புலி, உங்களுக்கு பே கட்டு. இப்ப என்ன கேஸ்னா, மனுஷனுடைய மொபைல் போனை குரங்கு எடுத்து செல்ஃபி எடுத்ததுனால இந்த காப்பிரைட் பிரச்சனை. இது காப்பிரைட் குரங்குக்கா இல்ல மனுஷனுக்கா அப்படின்னு ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு.